விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் கொழுக்கட்டை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது கார கொழுக்கட்டை. நம்ம லெமன் போட்டு ஸ்பெஷலாக எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு 1 ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். பொடியாக அரிஞ்ச பச்சை மிளகாய் 2 போட்டுக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை பொடியாக அரிஞ்சு போட்டுக்கலாம். இதுக்கு 1/4 கிலோ பச்சரிசி பாக்கெட் மாவு தான் போட்டிருக்கேன், கடையில் வாங்குறது. இதுக்கு கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தலையும், 1/2 மூடி தேங்காய், 1 டேபிள் ஸ்பூன் குருமிளகு பொடி எல்லாத்தையும் போட்டு ஒன்றா கலந்து விட்டுக்கலாம். நல்லா சூடேறுற மாதிரி எண்ணெயில் வறுத்து விட்டுக்கோங்க. அப்புறம் அடுப்புலேருந்து எடுத்துட்டு ஒரு 1/2 ஸ்பூன் பெருங்காயமும் 1/2 மூடி எலுமிச்சம்பழமும் பிழிஞ்சு விட்டுட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ இது எல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி ஒரு பூரி மாவுக்கு கொஞ்சம் முன்னாடி இருக்கிற மாதிரி தண்ணி விட்டு கலந்து விட்டுக்கோங்க. இப்போ கையில் எண்ணெயோ தண்ணியோ தடவிட்டு நம்ம இதை பிடிச்சி இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், பிடி கொழுக்கட்டை சூப்பராக இருக்குது. நீங்களும் செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.